லவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன? ஜாதகத்துல அந்த கட்டத்தை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஜாதக கட்ட வரைக்கும் போயிட்டாப்ல. ரொமான்ஸ் அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியல, எனக்கு வரல, வராது. ஹீரோயின்ஸே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இருக்காங்கப்பா, சும்மாலாம் கிடையாது. எப்படி இல்லாம இருக்கும், 3 ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த லவ் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து இவரோட தந்தை பத்தி நல்லாவே தெரியும். அவர் ரொமான்டிக் நம்ம வந்துட்டு வியந்து பார்த்துருவோம். இவரை வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போதும் சரி, ரொமான்ஸ் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியல, எனக்கு வரல, வராது. ஆக்சுவலி சூர்யா ஒரு வகையில உண்மை. இந்த படம் அவளுக்கு லைக் ஒரு ஜானர்ல இல்ல லவ் பண்ற ஜானர்ல இல்ல. லைக் மோர் ஓவர் லைக் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஃபேமிலி ஓரியன்டட் அண்ட் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான பையனா அந்த படத்துல இருப்பாப்ல. ஸோ அதனால வேற வேற வகையில இருக்கு லவ். பட் இவருக்கு இருக்கான்னா அது சொல்ல முடியாது. இருக்கு வேற வேற ஒரு மூவி வேற சைட்ல இருக்கு. இந்த மூவில மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி, ஆனா இப்போ லவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன? படத்துல யாராவது சொன்னா பண்றது இருக்கு தவிர மத்தபடி நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா மாஸ்டர், நம்ம இந்த ஸ்கூலிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் காலேஜ் லைஃப்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பாத்துருப்போம்ல. அதனாலதான் இப்ப இந்த மலரும் ஸ்டேஜ்ல லவ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது. பீக் டைம்ல நான் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே, அதனால அந்த சாப்டரே ஜாதகத்துல அந்த கட்டத்தை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஜாதக கட்ட வரைக்கும் போயிட்டாப்ல. அண்ட் மாஸ்டர், எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னா அது எதை சொல்லுவீங்க மாஸ்டர்? ஆஸ்கர். ஓகே, ஆஸ்கர் வந்து கேட்டகரியில இது வரைக்கும் இல்லாம இருந்தது. ஸ்டண்ட்டுக்கு வந்து ஆஸ்கர்ல கேட்டகரி இல்ல. இந்த ரைட் மூமெண்ட் சொல்றது கூட, ஏன்னா இந்த வருஷம் தான் கேட்டகரியில சேர்த்திருக்காங்க. ஓகே, ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல வந்து ஸ்டண்ட் கேட்டகரி சேர்த்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டாரஸ்ன்னு சொல்லிட்டு, அதான் எங்களோட ஆஸ்கர். ஸ்டண்ட்டுக்கு உண்டான ஆஸ்கர்ன்றது டாரஸ் தான் இது வரைக்கும். ஸோ அந்த டாரஸ்ல ஜவான் படத்துக்காண்டி நான் நாமினேட் ஆகிட்டு யூஎஸ் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அது ஜஸ்ட் மிஸ். பட் எனிவே நாங்க போனதே வந்து நம்ம காம்படிட்டர்லாம் யாரு, நம்ம கால் எடுத்து வச்சுட்டா மாஸ்டர். காம்படிட்டர்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் விக், ஆமா, மிஷன் இம்பாசிபிள் அண்ட் ஒன் மோர் ஃபிலிம். ஆல்மோஸ்ட் எல்லாமே டாப் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹாலிவுட்ல அந்த படங்கள் கூட ஜவான் கூட போய் நின்னுது. மிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் இப்போ ஆஸ்கர் ஜாயின் ஆனதால எனி மூவ்மெண்ட் நம்ம இந்தியால இருந்து யார் வேணா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு வாருக்கு டெஃபினட்டா வரும் அப்படின்றது எனக்கு தோணுது. வார் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு, நான் தியேட்டர்ல இருக்கும்போது ஒரே ஒரு கிளிம்ஸ் தான் வந்துட்டு பார்த்தேன், வேற லெவல்ல இருந்தது. அப்போ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு இங்கிலீஷ்ல எப்படி வந்துட்டு மிஷன் இம்பாசிபிளோ அதே மாதிரி தான் இந்தியன் சினிமாக்கு வந்துட்டு வார் 2 இல்லையா? ஸோ எப்படி இருக்கு மாஸ்டர், எப்படி வந்துட்டு இருக்கு? சூப்பரா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி டு ரிலீஸ் ஃபிலிம். ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. செம மூமெண்ட் அது எங்களுக்கு. ஸோ வி ஆல் ஆர் எக்ஸைட், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர், எனக்கு இந்த ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது இது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மாஸ்டர்? இந்த ஃபைட்டு இந்த ஒரு பர்சன் கூட என்னால மறக்கவே முடியாது. பர்டிகுலரா சொல்லணும்னா ஐ ஃபிலிம்ல சங்கர் சார் படம் ஐல வந்து ஒரு பாடி பில்டிங் ஃபைட் ஒன்று இருக்கும். ஆமா, ஜிம்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ரியல் பாடி பில்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருந்து கலெக்ட் பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு எகைன் ட்ரெயின் பண்ணுவோம், ஃபைட்டுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் பேரை ஃபிட்டா இருக்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பேரலா அப்படியே கிராஸ் அவங்கள வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் உடம்பு ஏற்ற வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி பண்ணோம். அந்த அன்பாஸ் ஷூட்டிங் தான் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு. ஏன்னா எல்லாமே ட்ரங்க் தான் போட்டிருப்பாங்க, நிறைய கிளாஸ் டேபிள் எல்லாமே உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் எடுக்கும்போது சேஃப்டி முக்கியம். ஆனா அந்த ஃபைட்டை பொறுத்தவரைக்கும் சேஃப்டி கொடுக்கவே முடியாது யாருக்கும். அந்த மாதிரி ஒரு எதுவும் போட முடியாது. அதுல கிளாஸ் எல்லாம் உடைச்சிருப்பாங்க நம்ம ஆட்கள். ஸோ அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் தான்.